SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் பார்ட் டைம் ஜாப்பில் பணிபுரிய தங்கள் பெயர் மற்றும் கல்வி தகுதியை 9994104160 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்பி முழு தகவலையும் பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தீபாவளிக்கு எங்கள் டோட்டல் ஃபேமிலிஸும் சேர்ந்து மொத்தமாக ஒரு கலெக்ஷனாக பட்டாசு வாங்கியிருந்தோம். அந்த பட்டாசோட கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கலாம். இது பீகாக் பட்டாசான். இந்த மாதிரி சைடில் பற்ற வச்சா அப்படி பீகாக் அப்படி தோகை விரித்து வர மாதிரி ஒன்று போட்டாங்க. அதனால் சரி ஒன்று சாம்பிள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கம்பி மத்தாப்பு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலி, பெரிய ஒரு 6 ஃபேமிலிக்கு சேர்த்து ஷேரிங் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் மத்தாப்பு பெரிய பாக்கெட் வாங்கியாச்சு. இது ஒரு கிஃப்ட் பாக்ஸு. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு 25 ஐட்டம்ஸ் இருக்கும் பொழுது இதில் ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸு. இது ஷார்ட்ஸ்னு வந்த புதுசில் ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு. இப்போலாம் 100, 200ன்னு எத்தனையோ எண்ணிக்கையில் போய்ட்டு நம்ம ஃபேமிலிக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் தான். அதனால் இதில் பார்த்திங்கன்னா 10, 15, 20, 25 இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்றாற் போல் எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 4 செட்டு வாங்கியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி தான். இதில் எத்தனை ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்கன்னா ஒரு 30 ஐட்டம். இதில் கூடுதலாக என்னென்ன பட்டாசு இருக்குது அப்படின்ட்டு படத்தோடய போட்டாங்க. நைட்டு வெடிக்கிற வெடி, பகலில் வெடிக்கிறது, எல்லா பட்டாசும் சேர்ந்து காம்போவாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு படமாகவும் போட்டு பக்கத்தில் லிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப்புலே ரொம்ப ஹைட்டு 50 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு பேக்கிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம ஃப்ளவர் பாட்னு சொல்லுவீங்க, நம்ம புஷ்வானம் சொல்லுவோம். இதுலேயும் 2 கலர் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். அடுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமி வெடி, அப்புறம் முளவத்தல் வெடி, தரச்சக்கரத்துலேயே பெருசு சிறுசு இந்த மாதிரி, அப்புறம் நம்ம புஷ்வானம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இல்லைன்னா நம்ம லட்சுமி வெடியுமோ இல்லைன்னா பேர் என்ன ஸ்பைடர் மேனும் போட்டுக்கிட்டாங்க. 6 ஃபேமிலிக்கு சேர்த்து நமக்குலாம் கொஞ்சம் வெடி சத்தத்தை கேட்டால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதெல்லாம் சத்தம் இல்லாத பட்டாசு தான் நான் கேட்டிருந்தோம். சில பேருக்கு கொஞ்சம் சத்தம் வெடிக்கிற பட்டாசும் கேட்டதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம உலகத்தில் வெடி. இது வெடிக்கால ரொம்ப பொறுமை வேணும். அடுத்து நம்ம தரச்சக்கரம். இதுலேயே 2 கேட்டகரி, ஒன்று பெருசு, இன்னொன்று மீடியம். 2 கேட்டகரியாக இருந்துச்சு. இது நைட்டு வெடிக்கிற வெடிலாம் நமக்கு சேஃப்டி, இதுதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். சத்தம் கேட்டு காதெல்லாம் பொறுத்து தேவையில்லை. அடுத்து நம்ம புஷ்வானம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பட்டாசையும் பார்த்தாச்சு. இதுதான் மொத்த கலெக்ஷன். ஒரு வீட்டுக்கு நினச்சிடாதீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 ஃபேமிலிக்கு சேர்த்து இவ்வளோ கலெக்ஷன் வாங்கியிருக்கோம். இதை ஷேர் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு கொடுத்து தீபாவளி கொண்டாட வேண்டியதான். நீங்களும் தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுங்க. முக்கியமாக பாதுகாப்பாக கொண்டாடுங்க, அதுதான் முக்கியம்.